வணக்கம் நண்பர்களே. பெரியநாயகி கிச்சன் இன்ஜினியரிங்ல இருந்து நான் உங்க சூர்யா. தீபாவளி நெருங்கிட்டே வருது. முதல்ல உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களுங்க. தீபாவளிக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன மிஷின் பாத்தீங்கன்னா மிக்சர் புளியக மிஷினுங்க. இந்த மிஷினோட ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க. மிக்சர், ஓமப்பொடி, இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் உங்களால கையில பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா ஒரு மிஷின் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மிக்சர் புளியக மிஷினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிக்சர், ஓமப்பொடி, ஓலை பக்கோடா, காரா சேவு, ஸ்டார் முறுக்கு, இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான முறுக்கு இதில் வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மொத்தம் 10 டை கொடுத்துக்குவோம். ஒவ்வொரு டையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் மேலும் பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டர் கொடுத்துருக்கோங்க. அண்ட் இந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch ரவுண்டு சேம்பரு. இப்போ இந்த மிஷினில் என்னென்ன டைஸ் வரும்னு பார்த்துடலாங்க. இந்த டை பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி புளிக்கிறதுக்கு நைஸாக ஓமப்பொடி புளியணும் அப்படின்னா அந்த டை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் திக்னஸாக நீங்கள் இந்த பாம்பே மிக்சர் அந்த மாதிரி புளிக்கிறதுக்கு இந்த டை போட்டுக்கலாம். அடுத்து மிக்சருக்காக டை பார்த்தீங்கன்னா இந்த டை. மிக்சர்லேயே கொஞ்சம் திக்னஸான மிக்சர் வேணும் அப்படின்னா அதுக்கு டை இருக்குது. அடுத்து காரா சேவுங்க. காரா சேவோட டை இது. அடுத்து வந்து ஸ்டார் முறுக்கில் 2 கொடுக்குறோம். ஸ்டார் முறுக்கில் சின்னது, அடுத்து ஸ்டார் முறுக்கில் பெரிய ஸ்டார் முறுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலை பக்கோடாலே வந்து கொஞ்சம் பெருசானது, நீளமானதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் சைஸ் சின்னது அப்படின்னா இந்த மாடலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டிலே ஹார்ட் ஷேப் வர மாதிரி முறுக்குங்க. மொத்தம் இந்த 10 டையுமே இந்த மிஷினோடய உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ இந்த டை ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றி பார்த்துடலாங்க. இந்த நாபு கொடுத்துருப்போம். இந்த நாபு இப்படி லூஸ் பண்ணி இப்படி கழட்டிங்கன்னா இப்படி தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி இப்படி மாட்டிட்டிங்கன்னா டை ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மிஷின் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மாவு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கீழே உங்களுக்கு மிக்சர் ஆகட்டும், பூந்தி எதுனாலும் உங்களுக்கு புளிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோங்க. ஹைட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே கீழே நீங்கள் ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் சட்டி எண்ணெய் பாத்திரம் வச்சுருக்கீங்கன்னா அதில் டேரெக்டாக உள்ளே நீங்கள் முக்கிக்கலாம். இப்போ லைக் இந்த மாதிரி நீங்கள் உள்ளேயே டேரெக்டாக எண்ணெய் சட்டிக்குள்ளே விட்டு புளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வெளியே எடுத்து இப்படி தள்ளிக்கலாங்க. ஆனால் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமைசபிளுங்க. நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ உங்களோட எண்ணெய் சட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கடாய்ங்க. நீங்கள் கடாய்க்கு வந்து கேஸோ உட்டோ எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. டைரெக்டாக காயிலும் ஹீட் ஆகும். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வேரியன்ஸ் இருக்குங்க. சின்னதில் ஆரம்பித்து உங்களுக்கு 40 லிட்டர் 50 லிட்டர் ஆயில் வேக்கிங் கூட கடாய் நம்மளால் பண்ணி தர முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரையர் இந்த மாதிரி இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி பல மிஷின் நம்மள்கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க. காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மிஷினுக்கு கடாய், ஆயில் ட்ரையர் எல்லாமே காம்போவாக எடுக்கிறீங்கனால ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ தீபாவளி டைமுங்கனால நல்லாவே சேல்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்குங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு என்னால் பெஸ்ட்டு ஆஃபர்ஸும் பண்ணித்தர முடியும். இந்த மிஷினை பற்றி நான் வேறு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.